தாவேகால 3 லட்சம் பதவிகள் உண்டு. 3 lakh functionaries are there. 3 lakh functionariesமே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன்ல தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. வகுப்பு வாரி விகிதாச்சாரத்துல தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியோட ப்ரொஃபைல் எடுத்து பாருங்க, நீங்களாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வராங்க, பீப்புள் மூவ்மெண்ட்டாக இது இருக்கு. ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது கூட இட்ஸ் அ பீப்புள் மூவ்மெண்ட். ஸோ இந்த ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை இன்னைக்கு வந்து நம்மளுடைய கட்சிக்குள்ள இருக்கு. நாளைக்கு ஆட்சி வந்தாலும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வரணும். அதுதான் மாற்று அரசியல் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா. சாரி டு இன்டரப்ட் சார். ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க கட்சிக்குள்ளார, ஆனா அவங்களுக்கான அதிகாரம் அங்க இருக்குமா, இல்ல அவங்களோட அதிகாரம் வந்து டைலூட் ஆகப்படுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. வண்டர்ஃபுல் கொஸ்டின். இப்போ பார்ட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அதிகார பகிர்வு நடக்கணும். ஐ ஆம் த மேன், ஐ ஆம் த ஒன்லி மேன் சொல்லக்கூடிய கட்சி தான் டிஎம்கே. ஸ்டாலின், ஜூனியர் ஸ்டாலின், ஜூனியர் ஸ்டாலின். இன்னைக்கு ரசிகரா மாத்திருக்காரு தலைவர்களை. ஜூனியர் ஸ்டாலினுக்கு ரசிகரா மாத்திருக்காரு. ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு நேம் தி தேர்ட் ஜெனரேஷன். பட் இங்க அவருடைய ரசிகர்களை தலைவர்களா மாத்திக்கிட்டு இருக்காரு. அதிகார பரிவு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. லீடர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் ஆன லீடர்ஷிப்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல எம்எல்ஏ, நெக்ஸ்ட் லெவல்ல லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், தேர்ட் லெவல்ல எம்பி. ஸோ பாட்டம் அப் அப்படிங்கிற அப்ரோச்சை வந்து லீடர்ஷிப்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு தலைவர் அவர்கள். தளபதி விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவருடைய எண்ணம் அதிகார பகிர்வு. Because when I had a conversation, we had a lengthy conversation, he expressed it is about sharing the leadership among the masses. 3 lakh functionaries இருக்கக்கூடிய ஒரு கட்சி நம்மளுடைய தாவேகா. Appointed functionaries in the positions. Beyond that, there are functionaries of 9 lakh, 10 lakh people who are working within the party. This is built 30 years உழைப்பில் அவர் பில்ட் பண்ணது. அவரோட சர்வீஸ் வழியாகவும் அவர் வந்து கொடுத்த கைடன்ஸ் வழியாகவும் வேற எந்த கட்சிக்கும் போகாம அவரோட சேர்ந்து பயணிச்ச லீடர்ஷிப் மூமெண்ட்.